குவார்டர் ஃபைனல் மேட்ச் வந்திருக்கோம். மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா புதுப்பட்டி வெர்சஸ் பூதலூர். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க பூதலூர். 5 ஓவர் மேட்ச், 4 பவுலர், நோ பவர் பிளே. ஓப்பனிங் பர்சன் ஆன் ஸ்ட்ரைக்ல ஓப்பனிங் பவுலர் விக்கி. கான்ஃபிடென்ட்டா பேட்ல, பட் அது சிட்டரா கைக்கு போயிடுச்சு. லெஃப்ட்ல கணக்கு ரெடியா ஆட பார்த்தாரு. நியூ பேட்ஸ்மேன் காமராஜ் ஸ்ட்ரைக்ல. ஐயோ 4 more remaining. காத்துக்கு அலைஞ்சு ஒரு ஆஃப் கட்டர். இதை ப்ராசஸ் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஆஃப் கட்டரில். எக்ஸ்ட்ரா பீஸ் ஏ இடத்துல யார்கர் போட்டாரு, இப்போ ஆஃப் வாலியாக போட்டாங்க. ஓப்பனிங் வெர்ஷன் மைல் ஸ்டேக்கில் அலைஞ்சு வருதுங்க நிஜமா. இது திரும்ப பார்க்கல, ஆஃப் கட்டராக போட்டு ஆங்கிளாகவே பண்ண பார்த்தாங்க. எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் பாலு தட்டினாரு. பேக்வர்ட் பாயிண்ட்ல ஃபீல்டர். ரெண்டாவது காமராஜுக்கு நல்ல ஃபுல்லராக போட்டாங்க. லாஸ்ட் ஓவரில் விக்கி இதே இடத்துல போட்டார். டாட் பால் ஆச்சு. அது எக்ஸ்ட்ரா பேஸ், இது மீடியம் பேஸ் போட்டுமே அந்த இடத்த கரெக்டாக பின் பாயிண்டாக போட்டிருக்காங்க. போன பால் வைடு. இந்த ஷாட், இந்த ஸ்லாட் ஷாட் அவர் ரெடியாக ரொம்ப நேரமா கரெக்டாக இந்த தடவை மாட்டி இருக்கு. கலெக்டல் 6. போன பால் வெயிட் சைட், நோ பால். பைய சிங்கிள் ஓடினாங்க. போன பால் டாட்டு குத்தி போட்டிருக்காரு. அடி சரியான சவுண்ட் பேக். சிம்பிளி சூப்பருங்க. சூப்பர் ஷாட் ஆஃப் த டே. ஆஃப் ட்ராக்கர் அடிச்சாரு. இது ஆஃப் ட்ராக்கர் தான், பாடியில் பட்டிருக்கு. 2 ஓவர் முடியல, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 18. நெக்ஸ்ட் பவுலர் விக்கி, அவருக்கான செகண்ட் ஓவர். லெக் ஸ்டம்ப் ஓட்டி போட்டிருக்காங்க. வேரியேஷன் ஃபுல்லாக பேச கொடுக்காம போட்டாங்க. ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் சிங்கிள். எக்ஸ்ட்ரா பேஸ். இந்த ஃபுல்லர் பால் வீட்லேருந்து அந்த இடத்துல போட்டால் ஸ்கிட் ஆகி ஃபாஸ்ட்டாக வருது. வந்து சத்தத்தை மட்டும் போட்டு அந்த லோட்டாஸ் பாலை போட்டார். வந்ததை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேச நானும் எதிர்பார்த்தேன். போன பால் ஆக்சுவலாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு ரன்னை ஓடி எடுத்துட்டாங்க மிஸ்ஃபீல்டு காரணமாக. விக்கெட்டுக்கான தேர்தல் கண்டிப்பாக இருக்குது. ஒன் மோர் மீனிங். ஷார்ட் டிஸ்மிசல். ஆல்ரெடி அவர் எடுத்த விக்கெட் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அது இன்னும் டீப்புக்கு போச்சு. ஷார்ட்ல இருந்த ஃபீல்டர் இப்போ கையிலே வந்து போச்சு. 4 ரன் ஓவர். விக்கி அவர்கிட்ட ஒரு விக்கெட் வேறு. அதில் 18 ஸ்டார்ட் ஆச்சு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 22 ஸ்கோர். இப்போ அடுத்த நியூ பவுலர் மணி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் வைடு. நல்லா தூக்கி போட்டாருங்க. கால்ட்டே இறங்கிச்சு. பந்து லென்த்தில் போட்டு திருப்புவார்னு பார்த்தேன். ஃபுல்லராக போட்டார். யாருக்கர்னே சொல்லலாம். குத்தி போட்டாங்க. அடுத்த 6 மைல்லேருந்து ஸ்லோவராக போடுவார்னு எதிர்பார்க்குறேன். அது ஏதாங்க அந்த டிசப்டிவ்னஸ் கையில் இருக்கிற வரைக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. போன பால் வைடு. போட்டு மயில் கத்துறாரு. மயில் காலிலே போட்டாங்க. ஷார்ட் டிஸ்மிசல்ங்க. மீண்டும் ஒரு ஷார்ட் டிஸ்மிசல். 2 வைடு போட்டாலுமே அந்த விக்கெட்டை பிடிச்சிட்டாரு. ஸோ இந்த ஓவரில் 6 அடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாரு மயில். நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்லோவராக போட்டாங்க. கம்ப்ளீட்டாக கிராஸ் ஷாட். ஒரு 6 விட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு விக்கெட் கொடுத்து டாட் பால் போட்டு இந்த ஓவரை முடிஞ்சிருக்கு. 4 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30. அடுத்த நியூ பாலர் சிவா. முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர். லெக் ஸ்டம்பை பார்த்து போட்டாரு. அங்கே ஏற்றி வச்சிருக்காங்க ஒரு ஃபீல்டரை. நன்றி. கால் பட்டுருச்சு. கையில் பட்டு பந்தும் போய் ஜங்கிட்டு. செகண்ட் பால் லோட்டாஸ் அவுட் ஆப்ஷன் சீவிட்டாரு. 2 அப்படின்னு கத்துனாங்க. 2 வந்துட்டார். தேர்ட் ஒன் சுத்தமாக டைமிங் கொடுக்கல. எக்ஸ்ட்ரா பேஸ்.
போனமான வீடு சொல்லட்டி கொடுத்தாரு. ஃபீல்டர் ரெடியா இருக்கணும். பார்த்து தாண்டி போயிருக்கு. ஒரே ஹேண்ட்ல தடுக்க பார்த்தாங்க, அடிச்சாருங்க. ஸ்கொயர்ல 6 அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரீக் ஆகிருக்கு. போனமால் வீடு நல்ல இடத்துல போட்டாருங்க. லாக் பண்ண முடியாத அளவுக்கு பேசோட போட்டாங்க. வயசுல சிங்கிள். திரும்பி போகுது. அதேதான் டைமிங் கிடைச்சிருக்கு. அதனாலே விக்கெட். பார்த்து ரன் அவுட் எண்ட்ல. டார்கெட் 49 ரன்னு. சேசிங்காக அருண் ஸ்ட்ரைக்ல தூரம் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆனந்த் வந்திருக்காங்க. முதல் பாலே குத்தி போட்டிருக்கீங்களே. ஐயோ டிராப். 4 ரன்னு மோர் ரன்னு. செகண்ட் பால் தாண்டி போயிடுச்சு. கான்மன் சிங் அடிச்சிருக்காரு. பிளே க்ளோஸ், சென்சிபிள் பிளே. ஸ்மார்ட்டா பிளே பண்ணிட்டாரு. ஓடி எடுக்கிறாங்க 2. பரப்புனியின் முதல் பால் கேரியாக நிறைய வாய்ப்பா. ஜம்ப் தாண்டி போயிடுச்சு. பாரத வர்க்கம் மொரட்டு சுத்து பார்த்தாரு. ஃபுல்லரா போட்டாங்க. 2வது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. நோ விக்கெட். பூதலூர். செகண்ட் நியூ பாலர் மயில். ரொம்ப நேரம் வேலை இருக்கு. பிடிச்சிட்டாங்க. சருணோட விக்கெட் எடுத்திருக்காங்க. நியூ பேட்ஸ் வச்சுக்கல. தஞ்சை மீடியா மணி நேராக யாருக்கு வந்தாங்க. கேரி ஆச்சு. கேட்ச விட்டாங்க. ஸ்லோவராக போட்டார். போன தடவை பேஸோட யாருக்கார், இந்த தடவை ஸ்லோவராக யாருக்கார். குத்தி போட்டுருக்காரு. காலில் பட்டிருக்கு. இல்லாட்டி லெக் ஸ்டம்ப் தட்டிட்டு போயிருக்கும். 2 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 18. அடுத்த நியூ பாலர் காமராஜ். ஸ்லோவராக போட்டாங்க. சுற்றி முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஒன். நேரில் அடின்னு ரொம்ப நேரமாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி டாஸ் பால் தலையை தாண்டி போயிருக்குங்க. 2-3 hour தேவை. அவங்க இன்னும் சேஃபாக ஆடணும்னா. புதூலூருக்கு 1 வந்திருக்கு. இன்னும் 2 பாக்கி இருக்கு. பாலுக்கு அண்டரில் போனார். பெருசாக பம்பெல்லாம் எடுக்கலை. பட் 2 எடுக்கலாம். அதுக்கு கண்டிப்பாக த்ரோ வரத்துக்குள்ளேயே மிஸ்கம்யூனிகேஷன். ஒருத்தர் மட்டும் ஓட பார்த்துருக்காரு. ஆடி குத்தி போட்டாங்க. ஆல்ரெடி ஒரு 6 போயிடுச்சு. நான் சொல்ல வேண்டியது அவங்க சொல்லிட்டாங்க. தொலை தூரம் போயிடுச்சு. கண்டிப்பா வந்து புல்லர் பாலுக்கு வந்திருக்காரு. லெக்கட்டர் மாதிரி போடுவாங்க பார்த்தேன். பெருசா தானே அவளை பந்து லெக்கட்டர். பட் ஆஃப்தம் போட்டி வந்துச்சு. டாட்டுங்க. இன்னொரு மைல் போட வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். 12 இல்லை 18 தேவை. முதல் பால் வைடு. முதல் பால் ரீ ஷாட்டு. நல்லா விலக்கி போட்டாங்க. பேட்டை விட்டாரு. ஐயோ கேட்ச் ட்ராப். போன பால் வைடு. வைடு சிங்கிள் ஓடினாங்க. ஐயோ நான் கால்ல நல்லா பட்டுச்சு. அதான் ஷாட். பம்ப் ஆச்சுன்னா கஷ்டம். அதே தான். பம்ப் கூட கிடையாது. ஃபீல்டை விட்டு வைடா போயிடுச்சு. போன பால் பவுண்டரியோட 9 பாலுக்கு 9 அடிக்கணும் நிற்கிது மேட்ச்சு. அதில் யாருக்கார் 2 more மீன்.
இல்லை கேப்பு ஃபீல்டு இருக்க வாய்ப்பு இல்லை. ஃபீல்டு இருந்தாலும் வேக்கண்ட் அவுட் வச்சுருந்தாங்க. டவுன் த லெக் ரோட்டாஸ் பால் வைடு போய் எதிர்பார்த்தேன். ஃப்ளிக் ஆடி விட்டார். 4 ரன் 5 தேவை. இன்னும் 2 ரன் தேவை. ஐயோ பால் கண்டரில் போய் பார்த்தாரு. பேட்டு ஃபஸ்ட்டு தரையில் பட்டுருச்சு. லாஸ்ட் ஓவர் 6க்கு 2 தேவை. ஃபீல்டர் க்ளோஸில் இருக்காங்க. தாண்டி பேருக்கு நினச்சா இப்போயே அந்த 2 ஓடி எடுப்பாங்க. எஸ் அதே தான் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் டீமாக இந்த குவார்டர் ஜெயிச்சு பூதலூர் ரைஸ் ரவுண்டுக்கு என்ட்ரு ஆகுறாங்க. புதுப்பட்டி டீம் குவார்டர் ஃபைனல் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக